வணக்கம். நான் ரெக்ஸ்லின் அட்வொகேட் பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி மியூச்சுவல் டிவோர்ஸ் எப்படி பெறலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப காலங்கள் நிறையா நாள் எடுத்துக்காமல் சீக்கிரமாக உங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் கிடைக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க பண்ணலாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கு இடையில இனி வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து இணைந்து அவங்களுக்குள்ள இருக்கிற மனம் ஒத்து போய் எங்களோட திருமணத்தை ரத்து செய்யுங்க அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் மனு அளிக்கலாம். எந்த மாதிரி சிச்சுவேஷனில் மியூச்சுவல் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா, 2 பேருமே 1 இயர் ஆர் மோர் தென் ஒன் இயருக்கு மேலேயும் பிரிஞ்சு இருக்கிறது. அதாவது ஃபிசிக்கல் செப்ரேஷன், கன்ஸ்ட்ரக்டிவ் செப்ரேஷன் சொல்லலாம். ஃபிசிக்கல் செப்ரேஷனில் அவங்க வேறு வேறு வீட்டில் இருப்பாங்க. அதாவது வேறு டிஸ்ட்ரிக்டில் கூட இருப்பாங்க, அவங்கவுங்க தனியாக இருப்பாங்க. இதே கன்ஸ்ட்ரக்டிவ் செப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரே வீட்டில் அவங்க இருப்பாங்க, ஆனால் வேறு வேறு ரூமில் இருப்பாங்க. 2 பேருமே தனித்தனியாக தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு பேச்சுவார்த்தையே இருக்காது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற அந்த கணவன் மனைவி உறவு இருக்காது. அவங்களுக்குள்ள உறவு மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தே ஹாவ் நாட் பீன் ஏபிள் டு லிவ் டுகெதர். அதுதான், அவங்களுக்குள்ள வாழ்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லை. அது மட்டும் கிடையாது, 2 பேர்த்துக்குள்ள கடமைகள், பொறுப்புகள் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வராங்க. இருந்தாலும் அவங்க ஒன்று நீதிமன்றத்துக்கு வரக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள பேசி சால்வ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஏதாவது செட்டில்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை கொடுக்கறது, வாங்குறது ஃபுல்லாக நல்லா கரெக்டாக யோசித்து பிளான் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, குழந்தை இருந்ததுன்னா அந்த தம்பதியினருக்கு குழந்தை யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா மியூச்சுவல் டிவோர்ஸ் சீக்கிரமாக கிடைக்கும். இது ஒரு அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது யாரையும் குறை சொல்லாமல் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தைகளுக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும்.